வணக்கம். வெற்றி அமைப்பின் அறப்பொருள் வேளாணகம் திருப்பூரில் நஞ்சில்லா வேளாண்மைக்காக மங்களம் ரோட்டில் லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் பின்புறம் நாம் ஏற்படுத்தியுள்ள 5 ஏக்கர் பரப்பளவு பயிற்சி பள்ளி. இந்த பள்ளி சுமார் 500 விவசாயிகளை ஆர்வலர்களுக்கு இதுவரை நம்ம பயிற்சி கொடுத்துருக்குறோம். ஜனவரி 26 குடியரசு தினம் 2019 அன்று துவங்கின இந்த பள்ளி இது வரைக்கும் ஒரு 200 விவசாயிகளை நஞ்சில்லா வேளாண்மைக்கு மாற்றிருக்குங்கிறது பெருமைக்குரிய விஷயம். இதில் துவக்க விழாவுக்கு வந்த ஒரு சிறப்பு விருந்தினர், குத்துவிளக்கு ஏற்றுறதுக்காக வந்த ஒரு தொழிலதிபர், கொஞ்ச நேரம் இன்ஸ்பயர் ரேவதி அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு போகிறேன்னு உட்கார்ந்தவங்க இன்றைக்கி ஒரு ஆகச்சிறந்த இயற்கை விவசாயியாக மாறி இருக்கிறாங்க. அவங்களோட காணொளி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்களோட ஆர்வம், இவங்களோட ஈடுபாடு, இவங்களோட வேகம் என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க சொல்கிற விஷயம், எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் நஞ்சு இல்லாமல் விளைய வச்சுக்கிறோம், எங்கள் சொந்த பந்தத்துக்கு எல்லாம் கொடுக்குறோம், பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவுது. ரெண்டாவது, நான் டென்ஷன் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு. விவசாயியில் 2 வகை. ஒருத்தர் அதுதான் தொழில் அப்படின்னு சொல்லி செஞ்சு வர்றவங்க தான் அநேகம். 2வது வகை, தொழிலில் வருவாயிட்டுறதுக்கு வேறு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இதை ஒரு மனோ திருப்திக்காக அல்லது மற்றவங்க பாஷையில் சொன்ன பொழுதுபோக்குக்காக செய்கிறவங்க. பொழுதுபோக்காக ஆரம்பித்த அந்த இயற்கை விவசாயம் இன்றைக்கி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொழில் மாதிரி அவ்வளவு ஆர்வத்தை தூண்டி, விவசாய லேண்டில் சிசிடிவி போட்டு என்னால் போக முடியாத அன்றைக்கி நான் சிசிடிவியில் பார்த்துக்கிறேங்கன்னு சொல்கிறதெல்லாம் வேறு லெவல். இதில் பெரிய சந்தோஷம், அவங்களோட தாயார் 80 வயசு கடந்தவங்க. அவங்க நெல் அறுக்க வந்த அன்னைக்கு இது வரைக்கும் தன்னோட மகளை செல்வத்தோட உச்சியில் பார்த்த அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை விட, ஒரு விவசாயா நஞ்சில்லாமல் வெறும் மாட்டு சாண கோமியத்தை வச்சு நீ விளைய வச்சிருக்கியே பத்துமான்னு சொல்லி அவங்க அம்மா பாராட்டின அன்னைக்கு இவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை என்னை கூப்பிட்டு பகிர்ந்துட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் அன்றைக்கி பேசணும். இது அடுத்த கட்டம் எப்படி இது போகுதுன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் பல தொழிலதிபர்கள் அவங்க பூர்வீக இடமோ இல்லை அவங்க முதலீடுக்காக வாங்கி போட்டு வச்ச இடமோ பூமிகள் நிறைய இருக்குது. இப்போ பத்மா அன்னியாரை பார்த்து பல தொழிலதிபர்கள் விவசாயத்தில் இப்போ இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்கது. அறப்பொருள் வேளாணத்தோட நோக்கமே நஞ்சு இல்லாமல், ஒரு விஷம் மருந்து அடிக்காமல் ஒரு ஆரோக்கியமான உணவை மக்கள் சாப்பிட்டு வாழணுன்றது தான் நம்மளோட நோக்கம். இவங்க மூலமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 விவசாயி உருவாகிட்டாங்க. முதல்ல எந்த தொழில் இருக்கிற மாதிரி தான், ஆரம்ப காலத்தில் நஷ்டம் வரும், அப்புறம் அசலாகும், பின்னாடி லாபம் வரும். இது 3 கட்டத்தையும் யாராக இருந்தாலும் கடந்து தான் ஆகணும். இதில் இவங்களோட ஆர்வம் வேகம் பார்த்து இவங்க இப்போ அறப்பொருள் வேளாணங்க செய்ய வேண்டிய வேலையை அந்நியாரே செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது இங்கே கட்டாயம் குறிப்பிட்டே ஆகணும். வளரட்டும் பசுமை தொற்று, வளரட்டும் இயற்கை வேளாண்மை. எல்லாரும் நம்ம ஆளுங்க எல்லாரும் நல்லதை விளைய வச்சு நல்லதை சத்தானதை சாப்பிட்டு ஒரு நோயில்லா சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் வெற்றி அமைப்பு அறப்பொருள் வேளாணத்தோட நோக்கம். அது இங்கே சிறப்பாக நடந்துகிட்ருக்குங்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்று திருமதி பத்மா சிவலிங்கம் அன்னியார் அவர்களது காணொளி வாங்க பார்க்கலாம். நன்றி.
வணக்கம். கே. சிவலிங்கம் அவரோட மனைவி பத்மா சிவலிங்கம். இது வந்து ஆரம்பித்து 6 வருஷம் முடிஞ்சு இப்போ 7வது வருஷம் வரப்போகுது. ஜூலை 18 என்னுடைய பிறந்த நாள். அதை வச்சு தான் என்னுடைய சன் இந்த வனத்துக்குள் திருப்பூர் வந்து இங்கே மரமெல்லாம் வச்சு, அதனால் இது 6வது வருஷம் நிறைவாக போகுது. 7வது வருஷம் தொடங்க போகுது. 2019 வெற்றி அமைப்பின் கீழே உள்ள அறப்பொருள் வேலைநகத்தோட தலைவர் சிவராமன் அவர் தான் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு ரேவதி மேடத்தை வர சொல்லி கிளாஸ் எடுத்தாங்க. நிறைய விவசாயிகள் வந்தாங்க, அதில் நாங்கள் ஒருத்தர். இப்போ அதை நல்லபடியாக கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் வந்து கத்திரி, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், தக்காளி, மிளகாய், வெங்காயம் எல்லாமே எடுத்துருக்குறோம். நல்லாவே ஈல்டு வந்தது. முட்டைக்கோஸ் வந்து இந்த மண் கொஞ்சம் கம்மி, முட்டைக்கோஸு காலிஃப்ளவரில். மற்றதெல்லாம் கத்திரிக்காய், தக்காளியெல்லாம் இயற்கையாக செஞ்சதுனால நல்லாவே டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அதனால் இப்போ எங்கள் வீட்டுக்கு எல்லாம் 25-30 வீட்டுக்கு கொடுக்குறோம். எல்லாம் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே டெய்லி வந்தால் போட்டு கொடுத்துருவோம். முருங்கை, வாழைப்பழம், தேங்காய் எல்லாமே இயற்கையாக இருக்கிறதுனால எல்லாருமே இருக்குதா, வந்துருச்சா, வந்தோன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை விவசாயம் அப்படின்னா அதில் வந்து அமிர்த கரிசல், அதில் இந்த சாணி, கோமயம், சர்க்கரை இதெல்லாம் போட்டு வச்சு அதில் தான் செய்கிறோம். அப்புறம் மோர் கரிசல் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அது வந்து மோர், தேங்காய் பால், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அடித்து மருந்து அடிக்கிறது. இன்னொன்று மீன் அமிலம். மீன் அமிலம்னு மீன் இந்த கழிவெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை எல்லாம் சர்க்கரை இந்த கோமையெல்லாம் போட்டு ஊற வச்சு அதை எடுத்து மருந்து அடிக்கிறது. அப்புறம் 3Gன்னு ஒன்று சொல்கிறாங்க. மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு அந்த பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறது. அதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் எல்லாத்துக்கும் அடிச்சிடுறது. அடிக்கும்போது காய் வந்து நிறைய வரும்பாங்க. இந்த மீன் அமிலம் அடிக்கும்போது நிறைய க்ரோத் நிறைய வரும் அப்படின்னு. அப்புறம் தண்ணியில் விடுறது வந்து இதெல்லாம் சாணம், கோமையம், சர்க்கரை எல்லாம் போட்டு கலந்து வச்சிருது. அப்புறம் பழங்கள் எல்லாம் வேஸ்டான பழமெல்லாம் போட்டு அதுவும் போட்டு போட்டுறது. அப்புறம் மூலிகை, இந்த அரளி, இந்த இது மாதிரி இதெல்லாம் வேப்பம் தலை இருக்கிற என்னென்ன தலை இருக்குதோ எல்லாத்தையும் வெட்டி போட்டு, எருக்களஞ்செடி எல்லாம் வெட்டி போட்டு அதை போட்டுறது. இப்போ நான் வந்து ட்ரம்மில் போட்டு வச்சுருக்கிறதெல்லாம் ட்ரம்மில் போட்டு சாக்கில் போட்டு கட்டி எல்லாம் போட்டு வச்சுட்டு அது பாட்டுக்கு சொட்டு நீர் வழியாக எல்லா பக்கம் போயிடுது. அப்புறம் மீன் தொட்டிக்கு வந்து மீன் விட்டால் நல்லது அப்படின்னாங்க. அந்த தண்ணியோடு போகும்போது இன்னும் கொஞ்சம் சத்து வரும் அப்படின்னு சொல்லி போட்டு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நெல்லும் போட்டு எடுத்துருக்குறோம். நெல் போட்டு அது இன்னும் சம்பர் அப்படிங்கிறத போன வருஷம் போட்டு எடுத்தோம். ஈல்டு கம்மி தான், 30 மூட்டை வர்றது 15 மூட்டை வந்தது. ஆனால் நல்லா இருக்குது. அது ராகியும் போட்டு எடுத்தால் அதுவும் நல்லா இருக்குது. நல்லா டேஸ்ட்டு நல்லா வருது. அப்புறம் வேர்க்கடலை, நெடக்கடலை போட்டோம். எள்ளு, கொள்ளு, உளுந்து, பாசிப்பயிறு எல்லாமே போட்டு எடுத்துருக்குறோம். இப்போ வந்து மஞ்சள் 2வது தடவை மஞ்சள் போடுறோம். முதல் தடவை மஞ்சள் போட்டு எல்லாம் ஆர்கானிக்கில் போட்டு எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் வீட்டுக்கு கொடுத்தோம். இப்போ வேர்க்கடலை போட்டிருக்கிறோம், மஞ்சள் போட்டிருக்கிறோம், வெங்காயம், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், மிளகா. இப்போ அடுத்த ஈல்டு ஒவ்வொரு வருஷமும் மாற்றி அப்படியே வருஷத்துக்கு 2 தடவை இதை போட்டு எடுத்துருவோம். இப்போ இங்கேயே நர்சரி பண்ணலான்ட்டு இருந்தது. அப்புறம் அதுக்கு ஆள் கொஞ்சம் பற்றாக்குறையினால அதை செய்ய முடியல. அதனால் வெளியில் வாங்கியே நாற்றெல்லாம் வாங்கி வச்சிடுறோம். உள்ளுக்குள்ளே வந்து ஊடுபயிராத்தான் எல்லாம் போட்டுட்டுருக்குறோம். ஒரு வெங்காயம் போட்டு தக்காளி, அப்புறம் அதுக்கு பக்கத்தால் கத்திரிக்காய் அப்படி மாற்றி போடுறோம். உள்ளுக்குள்ளே வந்து தட்டைப்பயிறு, தட்டைக்காயெல்லாம் போடுறோம் உள்ளுக்குள்ளே. அது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா எடுத்துட்டோம்னா வெங்காயம் ஒரு 3 மாதம் தான் எடுத்துட்டோம்னா இது பயிர் நல்லா பெருசாக வந்துடுது. அப்புறம் இதுக்குள்ளே தென்னை மரத்துக்குள்ளே முருங்கை வச்சுருக்குறோம். அப்புறம் மூங்கல்லாம் வந்து சைடில் வந்து அப்படியே வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது, நிழலாக இருக்குது அப்படிங்கிறதுல அதெல்லாம் வச்சுட்ருக்குறோம். அப்புறம் இந்த பழச்செடிகளையுமே அப்படித்தான் இப்போ எல்லா பழச்செடியுமே வச்சுருக்குறோம். உள்ளுக்குள்ளே ஒரு பாட்டில் வந்து மாதுளை, கொய்யா, நெல்லிக்காய், அப்புறம் இந்த நுணாங்கிற மரம், சப்போட்டா, நிறைய மரங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் கொய்யாவிலேயே 4-5 வகை வெரைட்டிஸ் வச்சுருக்குறோம். அதெல்லாம் எது கிடைக்குதோ, அத்தி இதெல்லாம் வருதுன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே வச்சுருது. இப்போ கொஞ்சம் மிளகு கொஞ்சம் வச்சுருக்குறோம். திப்பிலி போட்டிருக்குறோம் உள்ளுக்குள்ளே. அது கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. திப்பிலி, இப்போ மிளகெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்குறோம். பழ வகைக்குள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு மற்ற குருவிகளாக வர்றதுனால பழத்தையெல்லாம் கொத்தி சாப்பிட்றது. அதனால் அதுக்குள்ளே வந்து இப்போ சூரியகாந்தி போட்டிருக்குறோம். சூரியகாந்தி போடும்போது அதை சாப்பிட்றதுக்கு நிறைய பறவைகள் வரும். அப்போ அது ஒரு நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே பறவைகள் வரும்போது நல்ல ஒரு அதனோட எச்சமெல்லாம் விழுகும்போது அது ஒரு நம்மளுக்கு உரமாக மாறும். அதனால் அந்த ஒரு இது கான்செப்டில் ஒருத்தர் சொன்னாங்க. அதனால் அதை போட்டிருக்கிறோம். அப்புறம் இந்த கிளாஸ் இடத்துலேருந்து சரி செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ கடைக்கு போகிறத நிறுத்திட்டு இங்கே வீட்டில் வந்து எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கே மத்தியானத்துக்கு மேலே வந்துடுவேன். ரொம்ப ஒர்க் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும், விதை இது போடணுன்னா காலையிலேயே வந்துடுவேன். லஞ்சும் எடுத்துகிட்டு வந்துட்டுனா இப்போ இங்கே இருந்துட்டு நைட் 8 மணிக்கு தான் போவோம். அதனால் அங்கே வீட்டில் ரொம்ப டென்ஷனாக இருந்தாலுமே இங்கே வரும்போது அந்த டென்ஷன் குறைஞ்சிரும். இதெல்லாம் பார்க்கும்போது, பசுமையை பார்க்கும்போது நல்லா ஒரு நம்மளுக்கு எனர்ஜி வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோணுது. அதனால தான் இது வந்து ஆர்கானிக்கில் செய்யும்போது, இயற்கை இதில் செய்யும்போது கம்மியான இது தான் வருது. ஆனாலும் சத்தானது வருது அப்படிங்கிறதுல ஒரு திருப்தி இருக்குது. இன்னும் எல்லா காய்கறியுமே போடணும் அப்படின்னு இருக்குது. அது போட்டுட்ருக்குற பீக்கிங்காய், கொல்லங்காய் இதெல்லாம் போட்டோம். சுரக்காய், அரசாணிக்காய், பூசணிக்காய் எல்லாம் போட்டோம். அடுத்து ஈல்டு முடிஞ்சது. நீ ஆடியில் வந்து நீ அடுத்ததை தொடங்கணும்.
ஏன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாமே கேண்டீன் தான் கொடுக்குறோம். ஒரு 50% வந்து இங்கேருந்து தான் போகுது. இந்த ஊட்டி காய்கறி மட்டும் நாங்கள் இப்போ அது கொடுக்கறதில்ல. மற்றது எல்லாமே முருங்கைக்காய், முருங்கைக்கீரையுமே இன்றைக்கி முருங்கைக்கீரை தான் சாம்பார்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு 2 தடவை முருங்கைக்கீரையை கட் பண்ணி கொடுத்து விட்டுருது. அதனால நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, கொத்தவரங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், தேங்காயே ஒரு 3 கடைக்கு போகுதுங்க. இங்கேருந்து தான் கொடுத்து அனுப்புகிறோம். அதனால அவங்களுக்குமே வந்து சரி நம்மளும் சாப்பிட்றோம், அவங்களும் மற்றவங்களும் சாப்பிட்டுமே அப்படிங்கிற ஒரு இதுதான் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு. இன்னும் நல்லா நிறைய வந்துன்னா எல்லா பக்கமும் கொடுக்கலாம். இதையுமே வெளியில் வந்து நிறையா பேர் வந்து வாங்க முடியல, இது வந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பல்லடத்துக்குள்ள அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார், குரூப்பில் போட்டிருந்தாப்புல. அப்புறம் அதையவே நாங்கள் எங்கள் கடையில் வந்து எது அதிகமாக இருக்குதோ அவங்ககிட்ட அதை வாங்கி கடைக்கு கொடுத்துட்ருக்குறோம். கடைக்கு வந்து அவங்க இப்போ சொன்னாங்கன்னா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா போய் வாங்கிட்டு வந்து ஆர்கானிக்காகவே கொடுத்துட்ருக்குறோம். அது மாதிரி எல்லாருமே வந்து இப்போ அந்த ஆர்கானிக் அப்படிங்கிறத ஒரே இடத்துல வச்சுட்டா எல்லாருமே அதை வந்து வாங்கறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. இது நல்லா சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம சமையல் வந்து மருந்து போட்டு செய்கிறத விட இதில் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இப்போ நானே இன்றைக்கி வீட்டில் வந்து தேங்காய், வெங்காயம், வரமிளகா, அரிசி, பருப்பு எல்லாமே வீட்டோடது தான். வீட்டோடதை வெளியில் வாங்குறது ரொம்ப கம்மி. பொருளெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்கிருந்தே எடுத்து செஞ்சிடலான்னு ஒரு இது. அரிசி வந்து நெல் வந்து வருஷம் போட்டு எடுத்து வீட்டுக்கு வேணுங்கிறத நம்ம இதுலேயே எடுத்து செஞ்சுக்கணுங்கிறத இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ எங்கள் குரூப்லேயே வந்து ஒரு 7 பேர் 8 பேர் இருக்கிறாங்க நாங்கள் பிரதர்ஸ். இப்போ நான் செய்கிறது பார்த்து இப்போ எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து விவசாயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. வந்ததுனால இப்போ என்ன ஆகுது, அந்த காலத்து மாதிரி பண்டமாற்று முறை நடக்குது எங்களுக்குள்ளேயே. இப்போ நாங்கள் ஒரு பொருள் கொடுப்போம், அவங்க அடுத்த வாரம் அவங்க தோட்டத்தில் விளைஞ்சதை அவங்க கொண்டு கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து இது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்குமே. இப்போ ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ அதில் வந்து இப்போ 8 மாதம் ஆச்சு, அதில் பூ வந்துடுச்சு. சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஏன்னா முதல்ல இங்கெல்லாம் எதுவுமே வராது. ஒரு பட்டாம்பூச்சியோ ஒரு கிளியோ குருவியோ எதுவுமே வராது. இப்போ போடுற மக்காச்சோளம் கம்பு எல்லாமே போடுறோம், அது சாப்பிடுது. இப்போவே மயிலே வந்து இப்போ அங்கே நெடக்கடலை போட்டிருக்குறான். காலையில் ஒரு 40-50 மைல் வந்து சாப்பிட்டு போகுதுங்கிறாங்க. குருவியெல்லாம் வந்து இப்போ சத்தம் காலையில் சாயங்காலமெல்லாம் கேட்டால் நல்லா இருக்குது. நான் இப்போ இங்கே பூராமே இது கேமரா போட்டிருக்கேன், சிசிடிவி கேமரா. இங்கே வர முடியாத பட்சத்தில் காலை நேரம் போட்டு பார்த்தா அது சவுண்டு வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. கேட்கும் போதே கேமரா பார்த்துட்டு இருக்கும்போதே சவுண்டு, குருவி, காக்கா எல்லாமே சத்தம் போட்டுட்டு இருக்கிறது பார்த்தா நல்லா இனிமையாக இருக்குது கேட்குறது. இங்கே மான் வந்து போன வாரமே என்ன வந்து மாடு கட்டி விட்டுருந்தா அது கூடயே மேய்ஞ்சிட்டு இருந்ததாம்மா. ஃபோட்டோ எடுக்காம விட்டுட்டாங்க. வருது மான், ஒரு 25 மான் வருதுங்க. எல்லா பக்கமே ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த பக்கம் அப்படியே சுற்றிட்டு வருது. வந்ததுன்னா உள்ளே இது முடியும் வருது மாட்டிருக்குது. எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே என்ன கால் தடமெல்லாம் இருக்குது. நாங்களாம் இன்றைக்கி பார்த்தோம் பக்கத்தால் ஒரு 25 மான் சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்குது. இந்த காலத்தை ஒரு டென்ஷன் கூட அதை பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்குது. மனசு வந்து அமைதியாகுது. ஏன்னா நேற்றே நல்ல மழையிலே தான் நான் வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ இதுக்குள்ளே வந்திருக்கேன். இப்போ என்னுடைய சன்னு கிளாஸுக்கு அட்டன் பண்ணாப்புல, சன்னு மருமகள் எல்லாமே வந்தாங்க. இப்போ ஆடு மாடு எல்லாம் கோழி இதெல்லாம் இருக்குது. இதை பார்க்குறக்கு எப்படி இருந்தாலுமே எங்களோட ரிலேஷன் எல்லோரும் வர்றாங்க, குழந்தைகள்லாம் வருது. வந்து அந்த ஆட்டுக்குட்டி பார்த்துட்டு விளையாண்டுட்டு எங்கள் பேத்தி பேரன் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே நாற்று வச்சுட்டு தான் போவாங்க. அவங்க ஸ்கூல் லீவும் போது வந்து நாற்று நடவுன்னா வர சொல்லி இப்போ நெல்லுக்கெல்லாம் எல்லாருமே வந்தாங்க. உறவுகள் அத்தனையும் வந்து நெல் அறுத்துட்டு போனாங்க. அதில் ரொம்ப அவங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு ராகி இதெல்லாம் வந்து இப்படி தான் வருமானு பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஏன்னா நெல்லெல்லாம் அறுக்கிறது அதெல்லாம் வந்து இப்போ இந்த காலத்தில் இல்லையே. அந்த காலத்தில் தான் எல்லாருமே அது ஃபுல்லாக இருந்தாங்க. இப்போல்லாம் ஒரு 25% கூட இது மாதிரி தோட்டத்தை பார்க்குறது அரிதாக இருக்குது. அதனால் இப்போ எல்லாருமே வந்தாங்கன்னா வந்து ஒவ்வொரு என்னுடைய பிறந்தநாள் அப்போ ஒரு தடவை எங்கள் அம்மா வீட்டு சைடெல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்களையே வச்சு செடியெல்லாம் வச்சுட்டு போக சொல்லிச்சு. அது இந்த பக்கம் இருக்கிற பழச்செடிகள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. வந்து எல்லோரும் வச்சுட்டு போட்டு போனாங்க. எல்லாருமே வந்து வரணும். எல்லாருமே வந்து இடம் இதெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் காலி நிலம் இருக்கிறவங்களாம் இது மாதிரி செஞ்சாங்கன்னா நல்லது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் இறங்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செஞ்சிட்ருக்கலாம். எனக்கே ஃபுல்லாக இறங்கி ஃபுல்லாக விவசாயம் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு குடும்பம் வந்து இருக்கிறதுனால அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இங்கேயே இருந்துட்டா இன்னும் நல்லதான். தோட்டத்துக்குள்ளேயே வீடு இருக்குது அங்கே பழைய வீடுன்னு. அங்கேயே இருந்துட்டா இன்னும் நல்லா பார்த்துக்கலாம். நம்ம டவுனுக்குள்ளே போயிட்டு வரதுனால டைம் அதில் வந்து இப்போ ஏதாவது ஒரு கெட் டுகெதர்னாவே நாங்கள் இங்கேயே வச்சுக்கிறோம். இப்போ என்னுடைய தங்கச்சியுமே டெய்லி இங்கே வந்துட்டுருக்குறாங்க.
இவங்க தான் எங்கள் தங்கச்சி, விஜயான்னு பேர். அது ஒரு 140 வகை அரிய வகை மரங்கள் வச்சுருக்குறோம். அது ஒவ்வொன்றிலையுமே 5 மரம், ஒரு ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது. 30 சென்ட் இடத்துல வச்சுருக்குறது. அதனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சந்தோஷம் வந்து இப்போ எனக்கு வந்து கிடைக்குது. இதில் இயற்கை வந்து ஒரு மீட் எடுத்த சந்தோஷத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்து போனாலும் ஹாப்பியாக இருக்குது. அங்கே வீட்டில் என்ன டென்ஷன் இருந்தாலும் சரி, இங்கே வந்தோடனே ஹாப்பி ஆயிடுது. அதனால் எங்கள் வீட்டில் அவரே சொல்லுவார், சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போனீங்கன்னா உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் வீட்டில் இருந்தாலும் ஏன் போகலையா தோட்டத்துக்கு இன்னும் அப்படிம்பாரு. அதனால் இப்போ அவங்களையுமே வந்து ஒரு தடவை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து சுற்றி காமிக்கணும், என்னென்ன மாதிரி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்களும் வந்து பார்த்தா தானே தெரியும். அதனால் டெய்லி வந்து கொய்யாக்காய் இதெல்லாம் வந்து அதைத்தான் வந்து கொடுத்துட்டு சாப்பிட வைக்கிறது. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், சாப்பிட்டா இது ஆர்கானிக்கு, இயற்கையில் வர்றது அப்படின்னு. எல்லாத்து வீட்டுக்குமே இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்னு இவரே சொல்லுவார். இப்போ என்னால் அது செய்ய முடியல, சரி நீ போய் செய், எல்லாத்து வீட்டுக்குமே கொடுக்கணும், டெய்லி வர்றதை சேல்ஸ் எல்லாம் பண்ணாத, எல்லாத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு போக, மிச்சம் இருந்தால் கடைக்கு கொடு அப்படின்னு சொல்லுவார். அதனால அதில் ஒரு திருப்தியாக இருக்குது. இதில் எத்தனை விவசாயத்தில் எத்தனை போட்டாலுமே உள்ள இழுக்கத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு மேலே ஒரு திருப்தி இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலலாம் எங்கள் தாத்தாலாம் யூரியாலாம் போட மாட்டாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சும்மா இந்த இயற்கை குப்பை உரம் இதே தான் எடுத்து போடுவாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறதையே. இப்போ எல்லாம் வர்றதுனால நோய் நொடிகள் அதிகமாக வர்றதுனால நம்மளுக்கே பயமாக இருக்குது. ஏன் வந்து நம்மளும் 40 வருஷமாக இதை சாப்பிட்டாச்சு, இனியாவது அடுத்த ஜெனரேஷனாவது கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல விதமாக இருக்கட்டு. ஏன்னா இனி வர்ற காலங்கள் குழந்தைகள்லாம் கொஞ்சம் இம்யூனிட்டி கம்மியாக தான் இருக்கிறாங்க. அப்போ இது இன்னும் எச்சா வந்து இந்த ஆர்கானிக் இல்லாமல் கெமிக்கலாக சாப்பிடும்போது இன்னும் அவங்களுக்கு சுத்தமாக எதிர்ப்பு சக்திங்கிறது குறைஞ்சி போயிடும். அதனால தான் சரி இதை செய்யலாம், யாரோ ஒருத்தர் இது செய்வாங்கன்னு பார்த்தா அதுக்கு ஏன் பார்த்துட்ருக்கோன்னு, சரி நம்மளால் முடியுதில்ல, நம்மளே ஆரம்பிக்கலாமே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யலாம். நம்மளுக்கு மேலே யாராவது இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா அதை விட செய்வாங்கள்ல, நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம செய்யலாம். இப்போ நம்மளை பார்த்துட்டு வந்துட்டு இன்னொருத்தர் வந்து அதை விட டெவலப் பண்ணி இன்னும் செய்வாங்க. அதனால் இயற்கையோடு ஒன்றி போகணுன்னு தான் காலகட்டமாக வலியுறுத்திட்டு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாடு வந்து போயிட்டுருக்குது. அதனால் இதில் வந்து எல்லோரும் வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இதை வந்து காசை பார்க்கக்கூடாது, வருது எவ்வளோ ஈல்டு வருது அப்படிங்கிறது பார்க்காம செஞ்சால் நல்லது. அவங்கவுங்க வீட்டுக்கு அளவுக்காவது செஞ்சுக்கணும். அந்த காலத்தில் ஒரு சொல்லுவாங்க, 1 ஏக்கர் இருந்தாலே போது, 1 மாடு இருந்தால் போது, வீட்டுக்கு வேணுங்கிறத செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்க வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ இருக்குதில்ல. அது மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கவங்களே பார்த்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது நல்லது. ஏன்னா இப்போ தேன் பெட்டிங்கோடு வச்சோம், 29 தேன் பெட்டி வச்சோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தேன் எடுத்தோம், 2 பெட்டியில் 800 கிராம் வந்தது. அது எல்லாத்துக்குமே வீட்டுக்கு கொடுத்துட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா தேன் வந்து இப்போ எல்லாமே சக்கரை பாகு கலந்து தான் வருது. அதனால தான் டாக்டரே கொடுக்க வேண்டாங்கிறாங்க குழந்தைகளுக்கெல்லாம். இப்போ நாங்களே இப்போ எடுத்துருக்குறோம், ஃபஸ்ட்டு ஒரு இது எடுத்திருக்கோம். அதனால் இதையும் எடுத்து எல்லா வீட்டுக்கு கொடுக்கலான்ட்டு